துக்ளக் ஆட்சி வருது. அது ஒரு கோமாளி ஆட்சின்னு சொல்லுவாங்க. துக்ளக்னு ஒரு சினிமா கூட வந்துச்சு பாருங்க, கோமாளி ஆட்சி. அப்போ வந்து என்ன செய்றான்னா, அந்த துக்ளக்கோட ஆட்சியிலருந்து ஜலாலுதீன்னு சொல்லி ஷாஹின்ஷா அப்படின்னு ஒரு சுல்தான் அனுப்புறான். அவன் என்ன செய்றான்னா, அவன் தொடர்ந்து வந்து ஷாஹின்ஷா வந்து இங்க ஆட்சி புரிகிறான். அவன் அவன் வந்து இந்த மதுரைய வந்து மீட்டெடுக்கிறான். மீட்டெடுத்து சுந்தரபாண்டியர்ட்டருந்து மீட்டெடுத்து, அவன் என்ன செய்றான்னா, 23வது ஆட்சிய அமைச்சு, இது வந்து 23வது நாடாக இத உருவாக்கி, இத கொண்டு போய் துக்ளக்கிட்ட சமர்ப்பிக்கிறான். அப்ப வரி கட்டிட்டு இருக்கையில இவனுக்கு ஒரு யோசனை, இவ்வளோ செல்வம் செழிப்பு மிக்க ஒரு இடங்கள்ல வந்துகிட்டு, நம்ம ஏன் வந்து இவனுக்கு சுல்தானுக்கு நம்ம வரி கட்டணும்? அவனுக்கு ஏன் வரி கட்டணும், வைக்கணும்னு சொல்லிட்டு, இவனே தனி நாடா அறிவிச்சுக்கிறான். தனி நாடா அறிவிச்சுக்கிறான். யாரு? இந்த ஷாஹின்ஷா. ஷாஹின்ஷா அறிவிச்சுக்கிட்டோன்னே, இத பொறுத்துக் கொள்ள முடியாம, இவன் ஷாஹின்ஷாவுடைய தளபதிகள வச்சு இவன கொல்றான், துக்ளக்கு. இது மாரி மாத்தி மாத்தி இந்த சுல்தானுங்கள அவங்க தளபதி கொல்வான், இல்ல அவன் பையன் கொல்வான். இப்படியே ஒரு 5 ஆண்டு காலம் அப்படியே கலவரமாவே இருக்கு. மதுரை வந்து அமைதியாவே இல்ல. அமைதியாவே இல்லாத நேரத்தில இவங்க என்ன செய்றாங்கன்னா, அப்ப ஒவ்வொரு ஆளா இப்படி சாகுறாங்க.